இந்த மேம் இந்த வீட்டு பார்த்துட்டு என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோன்னு இந்த வீடியோவில் தெரியும். என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம், எங்கே அந்த பேட்டிங்கில் கொத்து விட்டோம், எங்கே அந்த போலிங்கில் கொத்து விட்டோம், எங்கே அந்த ஃபீல்டிங்கில் கொத்து விட்டோம், எங்கே அந்த இதில் கொத்து விட்டோம், அதெல்லாமே தெரிய வரும் இந்த வீடியோவில் பார்த்தா. அதை நாங்கள் இந்த வீடியோ போட்டு என்ன தப்பு பண்ணியிருக்கோம், அடுத்த மேட்ச்சில் அது இன்னும் பெட்டராக பண்ணோம். எங்கெங்க சும்மா போயிட்டு மேட்ச்சு பவர் பிளேயில் அது எல்லாமே காமிக்கும் இதில். அதனால தான் இதை பண்ணுறோம். இப்போ மேட்சை பார்க்க சிக்ஸுங்க. இந்த பால் தப்பு பண்ணிருக்கோம், சிக்ஸை விடக்கூடாது. இப்போ மேட்ச்சில் சிக்ஸு தான் ரொம்ப முக்கியம். அது விடவே கூடாது. அதை விட்டோம் ஒரு 4 6 5 6 விட்டோங்க. இந்த ஒரு சூப்பர் 4 மேட்ச்சில். அதனால் 132 வந்துச்சு. 4 6 3 6 5 6 6 6 இருந்துச்சுன்னா ஸ்கோர் இன்னும் நிறைய ஸ்கோர் வச்சுக்கலாம். இன்னும் கம்மியாக தான் வந்துருக்கு ஸ்கோர். தப்பு பண்ணிட்டோம், அந்த ஒரு இதை தப்பு பண்ணிட்டோம். ஸோ அந்த ஒரு ஒயிட் பால் ஒயிட் 4 அதெல்லாம் கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்கோம். அதெல்லாம் மேட்ச் அப்போவே நோட் பண்ணிட்டேன். இப்போ எங்கே தப்பு பண்ணுறோம், என்ன பேட்டிங் தப்பு பண்ணுறோம் எல்லாமே கவிஞன்னு நல்லா கட் பண்ணோம். இது அதெல்லாம் கஷ்டப்பட்டு மேட்ச் வச்சுருக்கோங்க. இதெல்லாம் நாங்கள் செஞ்சதான். இந்த 3 டிக்கை விட்டுக்கவே கூடாது. இதுதான் இருந்துச்சுன்னா ரன்னு கம்மியாக வந்துருக்கும். ரன்னு அதிகமாக 132 வரதுக்கு தான் காரணம். அந்த 3 டிக்கு விட்டு விடாமல் இருந்துச்சுன்னா 120 110 அந்த மாதிரி வந்துருக்கும் ஸ்கோர். அந்த மாதிரி வந்துருக்கும் ஸ்கோர். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பால் ஒரு சூப்பர் ஷாட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டோம். இந்த பால் செய்யப்பா, இந்த பால் 4 பார்த்துப்போம். இந்த பால் ஃபீல்டு செய்ய பார்க்கல, அதுதான் தப்பு.
இந்த பாலுக்கு. நான் பாலில் ஃபீல் செய்ய பார்க்கல. அதுதான் வந்து அந்த விக்கெட்டுக்கு காரணம். ஃபீல் செய்ய பார்க்கல பால். என்னென்ன ஃபீல் இது பண்ண பார்க்கல. பார்த்துருந்தா கண்டிப்பாக இன்னத்துக்கு 4 இல்லைன்னா 6 போகுது. பார்க்கல. அதான் ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம் நம்ம. 1 விக்கெட் பண்ண மிஸ்டேக்கை இது பண்ணிட்டோம். இந்த ஒரு விக்கெட் எப்படி ஆயிடுச்சு, அந்த மிஸ்டேக்கை எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத இப்படிக்கு பார்க்கணும் நம்ம. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். 50 ரன் அடித்தாங்கள, அதுக்கு பின்னரும் விக்கெட்லாம் வந்துச்சு. 50 ரன் அதிகம். 50 ரன் வச்சாங்களா, 50 ரன் பிறகு தானே மிக வந்துச்சு. அதை போகணும். ஸோ bed வந்துச்சு. இதுவும் பார்க்கணும். ஆனால் வந்து பேட்டில் செய்யப்படலை அந்த பால். பேட்டில் செய்யப்படலை அந்த பால். பேட்டில் வந்து செய்யப்பட்டு இருந்துச்சுன்னா அது எனக்கு 4 இருக்கும். அது கன்ஷன் கரெக்டாக இருந்துச்சு. பேட்டில் செய்யப்படலை. இந்த ஷாட்டும் பேட்டில் இந்த ஷாட் வந்து செய்ய இது பண்ணல, டைம் பண்ணல, செய்ய ஃபோர்ஸ் அடிக்கல. இந்த ஷாட்டும் அதுதான் 3வது விக்கெட் கண்டிஷன். செய்ய ஃபோர்ஸ் கொடுத்து அடிக்கல அந்த பால். 2வது விக்கெட் கண்டிக்கிட்டு நல்ல ஃபோர்ஸ் கொடுத்தாச்சு, விக்கெட் ஆச்சு. இந்த ஷாட்டு சரியான இருக்கு. இந்த ஷாட் சரியா இருக்கு, செம்மையா இருக்கு. இந்த ஷாட்ல இன்னும் தப்பு பண்ணல. இந்த ஷாட்ல தப்பு பண்ணியிருக்கோம் கொஞ்சம். என்னன்னா அது வந்து ஒரு இது பண்ணியிருக்கோம். என்னது அந்த ஃபீல்டில் தெரிஞ்சு பாலுக்கு இது கொடுத்தாரு, கேட்ச் ஃபீல்டுக்கு இது கொடுத்தாரு. அதுதான் தப்பு. மற்றபடி ஒன்றும் தப்பு கிடையாது. சின்ன சின்ன கரெக்ஷன் தான் எல்லாமே. இந்த இதுவோ இவ ஃபோர்ட் இதுக்கு போய் அங்கே ஃபீல்டு இருந்து பார்த்து கூட ஃபீல்டு இருந்து பார்த்து கூட இப்படி அடிப்பாங்க. அந்த மாதிரி அடிக்கிறேன்னு போய் அவுட் ஆகிருக்காரு அவர். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் தான் இருக்கு. கரெக்ட் பண்ணலாம். அடுத்த ஃபைனலில் ஓமன் இருக்காங்கள, கரெக்ட் பண்ணிடலாம் ஃபைனலில். இந்த ஷாட்டோ தேவை. இந்த ஷாட்டு செய்ய கரெக்டாக பேட்டில் படவே இல்லை. அந்த ஷாட்டு இந்த ஃபோர்ஸ் நல்லா இழுத்தாச்சாங்க. நான் வந்து பேட்டில் செய்ய மாட்டலை. பால் இந்த ஷாட் ஓவர் எப்படி பண்ணாரோ இதேதான் இவர் பண்ணியிருக்காரு. அதுதான் அந்த விக்கெட்டு. இவரும் இந்த மாதிரி இதை பண்றாரு. சின்ன சின்ன தப்பு தான். இது பண்ணிடலாம், கரெக்ஷன் பண்ணிடலாம். சின்ன சின்ன தப்பு தான் ஃபைனலில் கரெக்ஷன் பண்ணிடலாம். சின்ன சின்ன தப்பு தான் இருக்கு, ஃபைனலில் கரெக்ட் பண்ணிடலாம். அப்படி ஸோ ஃபைனலில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி கரெக்ட் பண்ணிடலாம் ஃபைனலில். ஸ்ரீலங்கா